ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோலேயே ஆல்ரெடி கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கியூவோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, ஒவ்வொரு டைப் ஆஃப் கியூவும் எப்படி எனக்கு ரியல் டைமில் யூஸ் ஆகுது, இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக கான்செப்ட்ஸ்குள்ளே என்டர் ஆகிடலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரோட பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். அதுக்கான கார்டு நான் இங்கே கொடுக்குறேன். கியூவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது எனக்கு FIFO அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணுது. அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நம்ம எதை ஃபர்ஸ்ட்டாக இன்செர்ட் பண்ணுறோமோ அதை தான் ஃபர்ஸ்ட்டாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆர் லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த அல்காரிதத்தை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் டெய்லி லைஃப்லேயே நீங்கள் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அதாவது ப்ராக்டிகல் லைஃப்ல எடுத்துக்கிட்டா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு லைனில் நின்று பில் போடுறதா இருக்கட்டும், இல்லை ATMல போய் பணம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலையும் நீங்கள் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதாவது எனக்கு ஒரு ப்ரோக்ராமிங்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் எனக்கு ரியல் டைமில் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாக இருக்கு. அதே உங்களோட மொபைல் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா அதுலேயும் நீங்கள் டெய்லி லைஃப்ல நீங்கள் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவீங்க. எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆர் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. மொபைல் எடுத்துக்கிட்டா நீங்க பிளே ஸ்டோர் இல்லைனா டேரக்டா குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணலாம். அதே கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா நீங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணி கூட நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் எனக்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் ஆப்ரேட் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. இப்போ அட் டைம்ல நீங்க ஒரு 10 ஆப் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றீங்க. அதாவது மொபைல் போன் எடுத்துக்கோங்க. மொபைல் போன்ல இப்போ ஒரு 10 அப்ளிகேஷன் நீங்க அட் டைம்ல இன்ஸ்டால் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஸ்டா, நெக்ஸ்ட் ட்விட்டர், நெக்ஸ்ட் வாட்ஸ்அப். ஓகே, இந்த 3 ஆப் அட் டைம் இன்ஸ்டால் பண்ணி சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஆப்பையும் போய் நீங்க டக்குன்னு சர்ச் பண்ணி நீங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணீங்கன்னா மேல சர்ச் பார் இருக்குமா, சர்ச் பார்ல இன்ஸ்டா டைப் பண்ணி இன்ஸ்டா இன்ஸ்டால் கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் ட்விட்டரை சர்ச் பண்ணி அதுக்கு இன்ஸ்டால் கொடுத்துறீங்க. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் இதுவும் இன்ஸ்டால் கொடுத்துறீங்க. நீங்க இன்ஸ்டால் கொடுத்ததுக்கு அப்புறம் நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தனே நீங்க எந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தான் எனக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆரம்பிக்கும். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஏன்னா நம்ம மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஸ்டால் பண்ற அப்ளிகேஷன் அட் டைம்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் ப்ராசஸ் பண்ற கெபாசிட்டி இருக்கும். சோ நீங்க அட் டைம்ல மல்டிபிள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணா அது என்ன பண்ணுனா அது ஒரு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் அதை ஃபார்ம் பண்ணிக்கும். இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரை நீங்க எந்த ஆர்டர் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றீங்களோ அதை ஒவ்வொன்றையும் இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஆர்டரா இன்சர்ட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா, நெக்ஸ்ட் ட்விட்டர், நெக்ஸ்ட் வாட்ஸ்அப், இந்த மாதிரி ஆர்டர்ல எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சோ ஒவ்வொரு அப்ளிகேஷனோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனா நெக்ஸ்ட் மூவ் ஆகும். அதாவது கியூ பொறுத்த வரைக்கும் எனக்கு எதை ஃபர்ஸ்டா இன்ஸ்டால் பண்றோமோ அதை தான் ஃபர்ஸ்டா ஆக்சஸ் பண்ணுமா, ஐ மீன் இன்சர்ட் பண்றது. இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்றதா எனக்கு ஆபரேஷன். சோ எதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றோம் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் பண்றது எல்லாமே கியூல எனக்கு ஸ்டோர் ஆயிரும். ஒவ்வொன்று கம்ப்ளீட் ஆக எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா எனக்கு முன்னாடி ஃபார்வர்ட் ஆகிட்டே வரும். இந்த ப்ராசஸ் நீங்க இவ்வளவு நாள் நோட்டீஸ் பண்ணனாலும் பரவாயில்ல. இப்போ போய் உங்க போன் எடுத்து ஒரு 2-3 அப்ளிகேஷன் சும்மா ரேண்டமா இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனா எனக்கு நீங்க எந்த ஆர்டர்ல இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே ஆர்டர்ல எனக்கு டவுன்லோட் ஆகி அது இன்ஸ்டால் ஆகும். சோ மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினான கியூவோட அப்ளிகேஷன். அதாவது நிறைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் இது ஒன் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன். சோ இது நீங்க டெய்லி லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. சோ அதனால நான் இது எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி கியூவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கியூ இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் கியூ. அதாவது நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல அதுதான் சிம்பிள் கியூ. நார்மலா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் இந்த ஆர்டர் இந்த அல்காரிதத்தை ஃபாலோ பண்ற கியூ தான் எனக்கு சிம்பிள் கியூ. எனக்கு சிம்பிளா ஒரு எண்ட்ல இன்சர்ட் பண்ணுவோம், ஒரு எண்ட்ல நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ கியூ எனக்கு இந்த ஃபார்மட்ல இருக்கு. இப்போ எனக்கு ஒரு 4 வேல்யூ இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ என்ன பண்ணுவோம், பேக் எண்ட்ல எனக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்ட்ல ஆக்சஸ் பண்ணுவோம். சோ இதுதான் சிம்பிள் கியூ. இந்த சிம்பிள் கியூக்கான பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நான் ஏடிஎம் சொன்னேன். அண்ட் தென் இப்போ கூட சொன்னேன்ல மொபைல் அப்ளிகேஷன்ல இன்ஸ்டால் பண்றது. இது எனக்கு சிம்பிள் கியூக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான். செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் எண்டட் கியூ. இந்த டபுள் எண்டட் கியூனா ஒண்ணு இல்ல, இந்த சிம்பிள் கியூவையும் ஒரு ஸ்டாக்கையும் மெர்ஜ் பண்ணா எனக்கு எப்ப எந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்லாம் பண்ண முடியுமோ அந்த ஆபரேஷன்லாம் இந்த டபுள் எண்டட் கியூல பண்ணலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு கியூன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், பேக்ல இன்சர்ட் பண்ணுவோம், ஃப்ரண்ட்ல ஆக்சஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஸ்டாக்ல என்ன பண்ணிருப்போம், பேக்ல தான் இன்சர்ட் பண்ணுவோம், அதே மாதிரி பேக்ல தான் ஆக்சஸும் பண்ணுவோம். இது ஸ்டாக்குக்கு, இது சிம்பிள் கியூக்குன்னு சொல்லிட்டுனா அதே டபுள் எண்டட் கியூ பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு அடிஷனல் ஆபரேஷன் சேர்ந்து பண்ணலாம். அதாவது பேக்ல இன்சர்ட் பண்றோம், எனக்கு பேக்லயே ஆக்சஸ் பண்ணலாம் ஸ்டாக் மாதிரி. அதே கியூல என்ன பண்ணுவோம், பேக்ல இன்சர்ட் பண்ணுவோம், ஃப்ரண்ட்ல ஆக்சஸ் பண்ணுவோம். அதே டபுள் எண்டட் கியூல எனக்கு ஃப்ரண்ட்லயும் இன்சர்ட் பண்ண முடியும். சோ இதுதான் டபுள் எண்டட் கியூவோட ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். அதாவது இப்போ ஒரு வேல்யூ இப்போ 1ங்கிற வேல்யூ இருக்கு. இந்த 1ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்றப்ப எனக்கு பேக்ல இன்சர்ட் பண்றப்ப எனக்கு இந்த இடத்துல வருமாது. இப்போ நீங்க இதே ஃப்ரண்ட்ல 2ங்கிற வேல்யூ இன்சர்ட் பண்ண என்ன ஆகுனா இந்த 1 இதுக்கு மூவ் ஆயிட்டு எனக்கு 2 இந்த இடத்துக்கு வந்துரும். சோ நீங்க எந்த ஆர்டர்ல வேணா இன்சர்ட் பண்ணிக்கலாம், எந்த ஆர்டர்ல வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க 1 நம்பர் வேணா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், 2ஆம் நம்பர் கூட நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சோ இதுதான் டபுள் எண்டட் கியூவோட ஆபரேஷன். இதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்லயே சொல்லி கொடுத்திருப்பேன். ஒரு பிரவுசர்ல ஒரு வெப் பேஜ் ஆக்சஸ் பண்றப்ப முன்னாடி பின்னாடி போறதுக்கு எனக்கு ஸ்டாக் யூஸ் ஆகும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு பிரவுசர்ல நீங்க யூடியூப் சர்ச் பண்றீங்க, சரியா? இப்போ யூடியூப் சர்ச் பண்றீங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுனா இது நான் ஸ்டாக்லோட அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்குறப்ப என்ன சொல்லி கொடுத்தேன், ஸ்டாக்ல போய் ஸ்டோர் ஆகும்னு சொன்னா எனக்கு இந்த
யூடியூப் வந்து லாஸ்டா போய் ஸ்டோர் ஆயிக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம் போறேன். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் போகும்போது எனக்கு இது வந்து நான் நெக்ஸ்ட் இங்க ஸ்டோர் ஆயிக்குன்னு சொன்னேன். அதே வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ட்விட்டர் போறேன்னு வச்சுக்கோங்க. ட்விட்டர் போறப்ப எனக்கு மறுபடியும் வந்து அதே ஸ்டாக்ல எனக்கு ட்விட்டர் வந்து இங்க ஆட் ஆயிரும். இப்போ நான் ஒரு ஸ்டெப் பேக் போகணும் என்ன ஆகும், எனக்கு ட்விட்டருக்கு முன்னாடி என்ன பார்த்தனோ அதை தான் வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஸ்டாக்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், லாஸ்டா எதை இன்செர்ட் பண்றோமோ அதை தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் சொல்லியிருக்கேன். இப்போ லாஸ்டா வந்து ட்விட்டர் ஆக்சஸ் பண்ணோம். இப்போ ட்விட்டர்ல தான் வந்து கரண்டா இருக்கும் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பேக் பட்டன் கிளிக் பண்ண என்ன ஆகும், எனக்கு இன்ஸ்டாக்கு போகணும்னு சொன்னா சோ இந்த இடத்துல வந்து எனக்கு ட்விட்டர்ல இருந்து எனக்கு இந்த இன்ஸ்டாவோட பேஜுக்கு வரும். அதே வந்து இந்த ட்விட்டர் என்ன ஆகுனா இன்னொரு ஸ்டாக்ல போய் ஆட் ஆகும் எனக்கு. அப்பதான் வந்து நான் வந்து மறுபடியும் வந்து ஃபார்வர்ட் கீ வந்து பிரஸ் பண்ணா எனக்கு இந்த ஸ்டாக்ல இருந்து வேல்யூ வந்து எடுக்கும். சோ இப்படி வந்து எனக்கு இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுது. டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல வந்து எனக்கு வெப் பேஜை மூவ் பண்றதுக்கு. அதாவது நான் ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நீங்க ஸ்டாக் வீடியோ பார்க்கணும் அதை கூட பாருங்க. நான் ஸ்டாக்ல கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இதை பத்தி. சோ இந்த இடத்துல வந்து எனக்கு ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்டாக் யூஸ் பண்றதுனால எனக்கு மெமரி வந்து வேஸ்ட் ஆகுது. சோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுனா டபுள் எண்டட் கியூ வந்து யூஸ் பண்ணலாம். டபுள் எண்டட் கியூ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டேன், ஃப்ரண்ட்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம், பேக்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேனா. இப்போ டபுள் எண்டட் கியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூடியூப், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டான்னு சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டா, அடுத்து ட்விட்டர். இப்போ ட்விட்டர் பார்த்துட்டு நான் மறுபடியும் வந்து இன்ஸ்டாக்கே வர்றேன். இப்போ டபுள் எண்டட் கியூ என்ன சொல்லிட்டேன், நான் ஃப்ரண்ட்லி ஆக்சஸ் பண்ணலாம், பேக்லி ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். இந்த ட்விட்டர்ல இருந்து நான் முன்னாடி போகலாம் பின்னாடி போகலாம்னு சொல்லிட்டேனா. சோ எனக்கு டைரக்டா வந்து இந்த ட்விட்டர்ல இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு வரும். இப்போ நான் இன்ஸ்டால இருந்து யூடியூப் வரேன்னு வச்சுக்கோங்க. யூடியூப் வந்துட்டேன். நான் மறுபடியும் வந்து யூடியூப்ல இருந்து வேற ஒன்று சர்ச் பண்றேன். எனக்கு இன்ஸ்டாக்கு பதிலாக நான் வேற ஏதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் சர்ச் பண்றேன். இப்போ நான் கூகுள் சர்ச் பண்ண என்ன ஆகுனா எனக்கு இந்த ஃப்ரண்ட்லயே வந்து இது ஆட் ஆகும். அதாவது இன்னொரு இது இங்க ஆட் ஆகி எனக்கு இங்க கூகுள்னு சொல்லி ஆட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல இருந்து முன்னாடியும் போக முடியும் பின்னாடியும் போக முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த டபுள் எண்டட் கியூ வந்து மெயினா யூஸ் ஆகுது. அதாவது இந்த வெப் பேஜ் நேவிகேஷன் அப்போ வந்து டிஃபரெண்ட் ஸ்டாக் வந்து யூஸ் பண்றதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு டபுள் எண்டட் கியூ யூஸ் பண்ணா எனக்கு மெமரி சேவ் ஆகும். அதே மாதிரி எனக்கு சேம் ஆபரேஷன் இதுலயே பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த டபுள் எண்டட் கியூ வந்து யூஸ் பண்றோம். சோ நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா சர்க்குலர் கியூ. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சர்க்குலர் கியூ. இந்த சர்க்குலருக்கு பாத்தீங்கன்னா இந்த டபுள் எண்டட் கியூ மாதிரி தான். பட் வந்து எனக்கு அப்படியே ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஜாயின் ஆயிருக்கும். அதாவது எனக்கு எந்த சைடு வேணா வேல்யூ இன்செர்ட் பண்ணிக்கலாம், எந்த சைடு வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இப்போ 1 2 3 4 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க 1ல இருந்து 5க்கும் போகலாம், 1ல இருந்து 2க்கும் வரலாம். அதாவது ஒரு சர்க்குலர் மோஷன்ல வந்து எனக்கு உள்ள இருக்க வேல்யூஸ் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை வச்சு உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. நீங்க டிராஃபிக்ல நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, எனக்கு டிராஃபிக் சிக்னல்ல இப்போ எனக்கு வந்து 4 டைரக்ஷன்ல வந்து ரோட் இருக்கு. இப்போ எனக்கு 4 சைடு இருந்துமே வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் வருமா, அப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ எனக்கு இப்போ இந்த டைரக்ஷன்ல வந்து வர்ற வண்டி வந்து இங்க சிக்னல் வச்சு எனக்கு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா. சோ எனக்கு இந்த சிக்னல் வந்து எனக்கு ரெட் கலர்ல வந்து இப்போ ஒரு 1 மினிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஆட்டோமேட்டிக்கா 1 மினிட்ல இருக்கிறப்ப இதுக்கு முன்னாடி அதாவது லெஃப்ட் சைடா ரைட் சைடா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்னல் வந்து கிரீன் கலரா இருக்கும். ஏதோ ஒரு டைரக்ஷன்ல மட்டும் எனக்கு வண்டி வந்து போற மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு சைடு வந்து ஒரு சிக்னல் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு சிக்னல் ஆன் பண்ணுவாங்களா. அதாவது எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் மோஷன்ல இந்த கிரீன் லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகும். பாத்திருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. பட் வந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த சர்க்குலர் கியூ தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லைட்டுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த டைம் இந்த லைட்டோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு இந்த சர்க்குலர் கியூல இருக்க அடுத்த வேல்யூக்கு போகும். நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ மீன்ஸ் அடுத்த டிராஃபிக் சிக்னல் அடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே வேல்யூக்கே திரும்ப வந்துருச்சு பாருங்களேன். ஒரு சர்க்குலர் மோஷன்ல வந்து எனக்கு இந்த கியூல இருக்க வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் ஆகுது. சோ இதுதான் வந்து சர்க்குலர் கியூ. சோ நாலாவது டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாரிட்டி கியூ. இந்த பிரியாரிட்டி கியூங்க இந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு. அதாவது பிரியாரிட்டி பேசிஸ்ல வந்து எனக்கு இந்த கியூல இருக்க வேல்யூஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 4 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4. இப்போ எனக்கு 3 தான் வந்து எனக்கு ஹை ப்ரியாரிட்டியா இருக்கு. ஸோ எனக்கு என்ன ஆகுனா இந்த 3ங்கிற வேல்யூ வந்து இந்த இன்செர்ட் பண்றப்ப எனக்கு வந்து 1 2க்கு பதிலாக 3 வந்து ஃபர்ஸ்ட் இன்செர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் தான் வந்து இந்த 1 2 4 வந்து இன்செர்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க டோக்கன் போட்டு உங்க டோக்கன் வந்து எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா. இப்போ வந்து ஒரு 10 பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க, நீங்க 11 நாளா நீங்க இருக்கீங்க. ஸோ அந்த 10 பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க 11 நாளா தான் நீங்க பார்க்க முடியும் டாக்டர். இப்போ இதே வந்து எமர்ஜென்சி வார்டு. இப்போ எமர்ஜென்சி வார்டுல ஒருத்தர் வந்து ரொம்ப அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி வராரு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்க உட்காந்துருக்க 10 பேருக்கு பதிலாக அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. சோ இதுதான் வந்து பிரியாரிட்டி. இந்த 10 பேர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், கண்டிப்பா வந்து அவங்களே பார்க்கணும். பட் இல்லன்னு சொல்லல. பட் அந்த நேரத்துல வந்து இந்த 10 பேரை கம்பேர் பண்ணும்போது அந்த அடிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து எனக்கு ஹை பிரியாரிட்டி. அதாவது அவருக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து அதிகமா தேவைப்படுது. சோ அந்த நேரத்துல பிரியாரிட்டி பேசிஸ்ல அதே மாதிரி தான். இப்போ எனக்கு அதுல எப்படி வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆன பர்சன் வந்து ஹை பிரியாரிட்டியா இருந்தாங்க அந்த இடத்துல செக்அப்புக்கு, அதே மாதிரி எனக்கு 3ங்கிற வேல்யூ வந்து ஹை பிரியாரிட்டியா இருந்துச்சுன்னா 1 2க்கு பதிலா இந்த 3 வந்து எனக்கு ஃபர்ஸ்டா இருக்கும். அதே வந்து நீங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து விண்டோஸ் அப்டேட் வந்து அடிக்கடி வரும் பாத்திருக்கீங்களா. இந்த விண்டோஸ் அப்டேட்லயே வந்து ஒரு சில அப்டேட்லாம் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அப்டேட் இல்ல வந்து எனக்கு ஹை பிரியாரிட்டி அப்டேட் அதாவது செக்யூரிட்டி அப்டேட் வந்து ஏதாவது இருக்கும். சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. மெயினா வந்து கிரிட்டிக்கல் அப்டேட் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த நார்மல் அப்ளிகேஷனோட இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஷெட்யூல் பண்ணும். சோ இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த பிரியாரிட்டிக்கு தான் வந்து மெயினா ஆக்ட் ஆகுது. அதாவது அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்ப எனக்கு ஒரு பிரியாரிட்டிக்கு கிரியேட் ஆகும். அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ல வந்து எது வந்து ஹை பிரியாரிட்டியா இருக்கோ அதை வந்து எனக்கு இந்த கீயோட ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அது இன்செர்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து
லோ ப்ரியாரிட்டி பேசிஸில் வந்து எனக்கு இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரியாரிட்டி கியூ எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வந்து ரியல் டைமில் யூஸ் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைப்ஸ் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் வந்து நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரியல் டைமில் அடிக்கடி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து புரியாத மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரோட தியரிட்டிக்கல் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நம்ம போன வீடியோ பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இதில் வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து டைப்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ தியரிட்டிக்கல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு போதும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இந்த கியூவை வந்து பைத்தானில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.